டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். சார், 8000 ரூபாய்ங்கிறது பெரிய லெவலில் தமிழகம் முழுவதும் பெண்களால் பேசப்படுது. 8000 ரூபாய் கொடுக்க நாங்கள் சொல்றதை முழுமையாக கொடுப்போம், செய்வோம். 2011-16 இபிஎஸ் செய்யலை, அதனால எங்களுக்கு தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. சரி, ஒவ்வொரு மேடையும் ஒரே ஒரு வார்த்தை நம்ம முதலமைச்சருக்கு உங்களுடைய வாயிலாக இருக்கு. அவங்க 1000 ரூபா கொடுப்போம்னு சொல்லி ஆட்சி வந்தாங்களா? எத்தனை வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க? சொல்லுங்க. சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்க. இந்த கேள்வியெல்லாம் நீங்க முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, காமராஜர் எரிக்க பார்த்தவங்க கடுமையா பண்ணிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி என்டிஏ கூட்டணி தமிழகத்துக்கு எதிராக எல்லா வேலையும் செய்யுதுன்னு சொல்லி ஒரு விமர்சனம் வைக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் எவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க. கலைஞர் கருணாநிதி பேசுறதை நான் சொல்லட்டுமா? இப்போ பெருந்தலைவர் காமராஜரை அசிங்கப்படுத்தி பேசுறாரு. கலைஞர் சொன்ன வார்த்தையை நம்ம சொல்லட்டுமா? ஆனால் ஏசியில் உட்கார்ந்து நாங்கள் ஏசி போட்டு கொடுத்தோம் திமுக சொன்னாங்க. இதெல்லாம் இல்லையா? காமராஜருக்கு மெரினா கடற்கரையில் கேட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? முன்னாள் முதலமைச்சருக்கு மெரினா கடற்கரையில் இடம் கிடையாது. நாங்கள் மழையோடு காத்துட்டு இருந்தாராம். யாரு? கலைஞர் அவர்கள் மழையோடு போய் காத்துட்டு இருந்து கேட்ட இடம் கொடுக்காம, ஆக எங்கேயோ ஒரு ஓரமாக கிண்டியில் ஒன்று கொடுத்துட்டு மழையோடு காத்திருந்தோம்னு சொல்லி முதலமைச்சர் சொன்னார். இந்த பொய்யை எத்தனை நாளைக்கு தான் பேசிட்டு இருப்பாங்க? இந்த பொய்யை பித்தலாட்டை எத்தனை நாளைக்கு தான் பேசிட்டு இருப்பாங்க? உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. நீங்க தேமுதிக பிரேமில் தான் இருக்காங்க. இபிஎஸ் ஏமாற்றினாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆதாரத்தை அது என்ன ஆதாரம் நீங்க சொன்னாதான் எனக்கு சொல்ல முடியும். ரெண்டு பேருக்குள்ள மட்டும்தான் தெரியும். அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. அது அண்ணன் இபிஎஸ் அவர்களும் பிரேமலதாவும் நேரில் சந்திச்சு ஒரே இதில் பேசினா தான் தீரும். அது நமக்கு பற்றி அதை நம்ம பேசணும். அவங்க ரெண்டு பேருக்குள்ள தனிப்பட்ட பிரச்சனை. அது என்டிஏ எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறுவீங்க? நாங்கள் நிச்சயமா 200 தொகுதிக்கு மேலே வெற்றி பெறுவோம். உறுதியாக வெற்றி பெறுவோம். ஏன்னா சந்தேகம் இல்லை. என்னுடைய அன்பான வேண்டுகோள் தமிழக வாக்காளர் பெருமக்கள், எங்கே பார்த்தாலும் கஞ்சா. சரி, கொங்கு பகுதியில் தோட்டத்தில் வயசானவர் குடியிருக்க முடியுதா? கையை காலை துண்டு துண்டாக வெட்டிடுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் அந்த பண்ணி பார்த்தாங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்குது. அதுலேயும் கஞ்சா போதைப் பொருள் போட்டு தான் செய்கிறாங்க. இதற்கு மேலே இந்த ஆட்சி வேணும். நீங்க ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கலாம்னா நிச்சயமா அது நடக்காது. கூட்டணிக்கு பற்று வருதுன்னு நேற்று முதலமைச்சர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். இல்லையே, முதலமைச்சர் அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. தேர்தல் எத்தனையோ 3 வருஷத்துக்கு முன்னாடியே பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் தமிழுக்கு ஒரு சேர் வாங்கி கொடுத்தது பிரதமர் பிரேமிஸ் மோடி. சாத்தூர்ல உங்களோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? 25 ஆண்டுகள் திருநெல்வேலி. இப்ப நீங்க முதல்ல சாத்தூர் தொகுதிக்கு வந்திருக்கிறீங்க. எப்படி உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? புதிய தொகுதி வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு நினைக்கிறீங்க? திருநெல்வேலி தொகுதியை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கும் என்னுடைய 2 சாத்தூரும் திருநெல்வேலியும் என்னுடைய 2 கண்களாக நான் பார்க்கிறேன், நேசிக்கிறேன். எப்பொழுதுமே நான் நேசிப்பேன். திருநெல்வேலி தொகுதிக்கு மானூரில் இன்றைக்கி அரசு கலைக்கல்லூரி 110 கோடி ரூபாய்க்கு வெட்டினரி காலேஜ், 110 கோடி ரூபாய்க்கு வெட்டினரி காலேஜ். மேலப்பாளையத்தில் இஸ்லாமிய பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக, நல்ல நோட் பண்ணணும், இஸ்லாமிய பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக அன்னை காஜிரா மகளிர் கல்லூரி வாங்கி கொடுத்தது இந்த நயினார் நாயக். 3 காலேஜ் வாங்கி கொடுத்தது. அது கல்லணை மேற்பள்ளிக்கூடம். அதே மாதிரி மானூர், கங்கை கொண்டான் மற்றும் தாளையுத்து, செட்டிக்குறிச்சி, பாலாமடை எல்லா பள்ளிக்கூடங்களையும் 2 கோடி 3 கோடி ரூபாய்க்கு மேலே பள்ளி கட்டணம் கட்டி 2001 200 பிள்ளைகள் படித்த ஒரு பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கி 4000 பிள்ளைகள் படிக்கிறாங்க. ரோடுகள் எல்லாம் போட்டு கொடுத்துருக்கோம். எல்லாம் மின்காய வசதியில் ஏற்பாடுகள் செய்து திருநெல்வேலி. அதே போல் சாத்தூர் தொகுதியில் இப்பொழுது தட்டுப்பாடு நிறையா, குடி தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கிறது. ஆக வைப்பாறு அணை பிரச்சனை இருக்கிறது, செண்பகவல்லி அணை பிரச்சனை இருக்கிறது. சாத்தூர் இந்த ஆறில் எல்லா இடங்களிலும் வெறும் இந்த சீமவிட மரங்கள் நிறைந்திருக்கிறது. இதையெல்லாம் எடுப்பதற்கும் சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பதற்கும் தேவைப்பட்டால் மத்திய அரசு நிதியை வாங்கி தந்து இந்த சாத்தூர் பகுதியை ஒரு வளமான பகுதியாக மாற்றுவதற்கு, இன்னும் சொல்லப்போனால் இந்த பகுதியிலே தீப்பெட்டி தொழிற்சாலைகளுக்கு ஏகப்பட்ட லைட்டர் பிரச்சனை எல்லாம் இருக்கிறது. கிட்டத்தட்ட சாத்தூரில் மட்டும் 120 சிறு தொழிற்சாலைகள் இருக்கிறது. அனைத்து தொழிற்சாலைகளுக்கும் சிவகாசியில் இருக்கிற பட்டாசு தொழிற்சாலையை மேம்படுத்துவதற்கும் அவருடைய குறைகளை தீர்ப்பதற்கும் நிச்சயமாக நான் சட்டமன்றத்திலும் குரல் கொடுப்பேன். எங்களுடைய அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் அவர்கள் வந்திருக்கிறார். அவர்கள் மூலம் பாராளுமன்றத்திலும் நாங்கள் குரல் கொடுப்போம்.
என்பதை இந்த நேரத்தில் சார் அடுத்து வர்றாங்களா இல்ல பயணத்திட்ட நிறைவால் அடுத்து வர்றாங்களா? மறுபடி எத்தனாம் தேதி வரும்? இன்னைக்கு தேதி குறிப்பிடப்படலை. கன்னியாகுமரிக்கு, கோயம்புத்தூருக்கு நிச்சயமாக பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் நிச்சயமாக வருகிறார்கள். தொடர்ந்து அதன் உள்துறை அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் நிச்சயமாக சாத்தூர் உங்களுக்கு ஆதரவாக ஏதாவது பிரச்சாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமாக இன்றைக்கே பிரச்சாரத்துக்கு தான் வந்திருக்கிறாங்க. மதிப்புக்குரிய நமது நிதித்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களை கேட்டிருக்கிறேன். அவர்களும் வரலாம். இன்னும் மத்திய அமைச்சர்கள் வருவார்கள். நிச்சயமாக சாத்தூர் தொகுதி மட்டுமல்ல, இனி தமிழ்நாடே செழித்துவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மழை பெய்து பார்த்தீங்கன்னா சூரியன் எங்கேயுமே காணலை. இன்னைக்கு இறைவன் there is no sun today. ஸோ இன்னைக்கு எவ்வளவு இதமான ஒரு சூழ்நிலை இருக்குல்ல, இனி வருங்காலமும் இதமான தமிழகம், ஒரு வளர்ச்சியான தமிழகம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.